கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். சாலமோன் ராஜா ஒரு சமயத்திலே மிகவும் துக்கமடைந்து, எல்லாமே மாயையா இருக்கிறது, எவ்வளவோ நெருக்கங்கள் வந்து கொண்டேதானே இருக்கிறது, இதிலெல்லாம் எப்படி நாம் தப்பிக்கொள்வது, எப்படி மனதை தேற்றிக் கொள்வது என்று சோர்ந்து போனானாம். அப்பொழுது அவனை சுற்றி இருக்கிற ஞானியர் கூட்டம் யோசித்து விட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். ராஜா, நீங்கள் ஒரு பெரிய முத்திரை மோதிரத்தை செய்து அதிலே நாங்கள் சொல்லுகிற வாசகத்தை பொறித்துக் கொள்ளுங்கள், அதை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மனம் அமைதியடையும் என்று சொன்னார்கள். அதில் என்ன வாசகம் பொறிக்க சொல்கிறார்கள்? இதுவும் கடந்து போகும், நாம் காண்கிற இது கடந்து போகும், நடக்கிற இது முடிந்து போகும், வருகிறவர்களும் நம்மை தாண்டி போய்விடத்தான் போகிறது, எதையும் நிறுத்துவதற்கோ தடுப்பதற்கோ நம்மால் முடியாது. எனவே இது கர்த்தர் நியமித்த நியமம், அதை ஏற்றுக்கொள்வோமாகில் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை அந்த வாசகம் நினைவூட்டுகிறது. இது நிஜத்தில் நடந்ததோ இல்லையோ, ஆனால் இந்த வாசகம் இன்றைக்கும் அநேகருக்கு ஆறுதல் படுத்துவதாய் இருக்கிறது. இதுவும் கடந்து போகும், ஆனால் என்றென்றைக்கும் இருக்கிற ஒருவர் இதையும் கடந்து போக பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 7:30-31. இனி வரும் காலம் குறுகினதாக இருக்கிறபடியால் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நாம் இந்த உலகத்தின் வேஷம் என்று சொல்லுகின்றார். நமக்கு வரும் துக்கங்கள், நமக்கு வரும் சந்தோஷங்கள் அதெல்லாம் நிலைத்திருக்க போவதில்லையே. இதெல்லாம் உலகத்தின் வேஷங்கள், என்றென்றைக்கும் மாறாதது, நமக்கும் மாறாத ஒருவருக்கும் உள்ள தொடர்புதான். 2 பேதுரு 3:10-11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும், இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கண்ணிலே காணுகிற பூமியும் வானமும் வெந்து உருகி போகும், அவை நிலைத்திருப்பது போல் தோன்றுகிறதே, அவைகளும் அவைகளிலுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் அழிந்து போனாலும் அழியாத உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து பயபக்தியும் நீதியும் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டுமே. எனவே வேறு எதையும் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. கர்த்தரையும் அவர் தரப்போகிற நியாய தீர்ப்பையும் விசுவாசித்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ள கடவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை எந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.